இந்த நாருட்டோவை என்னன்னு நினைச்சீங்க? நாருட்டோ! இதுவும் ஒரு வித்தாதான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்குறேன். நாளையில இருந்து டாஸனாவை நீங்க ரெண்டு பேரும் தான் பாதுகாக்க போறீங்க. பிரமாதம். நீ உண்மையாவே கிறுக்கந்தான். ஹே காய்ஸ், காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன். சாஸ்கேவை கண்டிப்பா நான் தான் தோக்கடிப்பேன். ஏ பொடி பையா! ஓ, எப்படி இருக்கீங்க? எனக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பிரமாதம்ல. நான் தேவைப்படும்னு நல்ல மூலிகைகளை வளர்த்துட்டு இருந்தா அதை தண்ணி புடுங்கி எரிஞ்சிருக்கேன். அந்த பக்கம் தானே போகணும். நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேணுனே பெருசா இருக்கிற நாயா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். செல்ல பிராணிகள் அந்த பக்கம் போக கூடாது, அது பெரிய ஆபத்தாயிடும். பாரு நருட்டோ, உன்னால பிரச்சனை மட்டும்தான் வருது. ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே நீதான் நருட்டோ. நம்ம யாராலையும் ஒன்னா வேலை செய்ய முடியல. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நீதான் சாஸ்கே. எல்லாரை விடவும் நீதான் பலசாலின்னு நினைக்கிறியா? எல்லார விடவும் இல்ல, உன்னை விடதான். ரெண்டு பேரும் அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே. அப்பதான் சுலபமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும். நருட்டோ மாதிரியே நீயும் ஒரு தொல்லைதான். பெரிய பாறையா, இங்க என்ன நடக்குது? இப்படி ஒரு டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. பாறைகள் என்னைக்கு ஸ்கொயரா இருந்திருக்கு. நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறைஞ்சிருந்தேன், மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அளவுக்கு அதிகமா கான் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க கூட நெஞ்ச மாதிரி விளையாடுறேன்னு சொன்னீங்களே, வாங்கல. நான் அப்படி சொன்னேனா என்ன? இப்போ நான் இவங்க கூட போக ஒத்துக்கிட்டா எனக்கு நாள் முழுக்க வேஸ்ட் ஆயிடும். பயிற்சியை எடுக்க முடியாது. பாஸ், அந்த பொண்ண பாக்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லையே. ஆஹா, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாஸ். கூச்சப்படாதீங்க, உண்மை ஒத்துக்கோங்க. பிடிச்சிருக்கு தானே? அது வந்து சாக்குராவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாஸ், காட்டுறவரை இப்படி அடிப்பீங்க? நீ ரொம்ப கெட்ட பொண்ணு. நீ பாக்குறதுக்கு ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இல்ல. ஏ கோனாமரும், உனக்கு எதுவும் ஆகல? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளவுதான், நம்ம முடித்து விட்டீங்க போ.